அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலனியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் கூட மீண்டும் ஈரானும் அமெரிக்காவும் நடத்திய பரஸ்பர தாக்குதல்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீர்த்து போக செய்து விடுமா என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையும் ஈரான் வெளியுறவுத்துறையும் மிக முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார்கள். ஐரோப்பா முழுவதும் ஏற்பட்டுள்ள வெப்ப அனர்த்தத்தினால் 1000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பான பல அதிர்ச்சி காணொளிகள் வெளியாக இருக்கின்றது. அவற்றையும் உங்களுக்கு நாங்கள் தர இருக்கின்றோம். அரபுலக நாடுகளுக்கு ஈரான் ஒரு அவசரமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்கா ஈரானின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானுடைய புரட்சிகர காவலர் படை குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற பல இடங்களில் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். ஈரானின் பதில் தாக்குதல் குறித்து அவர்கள் ஏற்கனவே பல செய்திகளை வெளியிட்ட சூழலில் தற்போது வெளியான செய்திகளின்படி ஈரான் புரட்சிகர காவலர் படை கடந்த 24 மணி நேரத்தில் 8 அமெரிக்க இலக்குகளை தாக்கியிருப்பதாக அல் ஜசீரா அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் குவைத்தில் 3 இலக்குகளும், பஹ்ரைனில் 4 இலக்குகளும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளம் ஒன்றுமாக 8 அமெரிக்க தளங்கள் தங்களால் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது என்ற செய்தியை தற்போது IRGC விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்கா கார்மஸ் நீரிணையிலோ அல்லது அதன் சுற்றி வர இருக்கக்கூடிய ஈரான் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினால் உடனடியாக அடுத்த சில மணி நேரத்தில் பதிலடி கொடுப்பதற்கு தயார் நிலையில் எங்களுடைய இராணுவம் இருக்கின்றது என்ற செய்தியை விடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் IRGCயின் அறிவிப்புகள் ஒருபுறம் இருக்க, ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி மிக முக்கியமான 2 அறிவித்தல்களை கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த அறிவித்தல்கள் தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு 60 நாள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் கூட கர்முஸ் நீரிணை என்பது முழுக்க ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இதில் அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ ஐக்கிய நாடுகள் சபையோ தலையிடும் உரிமை கிடையாது. ஏனெனில் கர்முஸ் என்பது ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய இறையாண்மை மிக்க பிரதேசம். ஒரு சிறிய பகுதி ஓமானின் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றது. எனவே ஓமானுடனும் இது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம். எனவே கர்முஸ் நீரிணையை மூடுவது, திறப்பது, அதில் கப்பல்கள் எந்த வழித்தடத்தில் பயணம் செய்வது அனைத்தையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம். நீங்கள் அதை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் எங்கு செல்வது, எந்த வழியாக செல்வது, எந்த வழித்தடத்தினூடாக செல்வது, எத்தனை கப்பல்களை அனுமதிப்பது அனைத்தும் ஈரானுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். தற்போது ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அங்கு ஒரு புதிய வழித்தடத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஐக்கிய நாடுகள் சபையும் முயன்று கொண்டிருப்பதை ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அமெரிக்கா ஐநா கூறிய புதிய வழித்தடத்தில் பயணித்த கப்பல்கள் மீதே ஈரானிய புரட்சிகர காவலர் படை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அரக்ஷி ஒரு தெளிவான அறிவித்தல், கார்முஸ் நீரிணையில் இருக்கக்கூடிய அத்தனை விவகாரங்களையும் ஈரானை கையாளும். தேவைப்பட்டால் ஓமானுடன் இதில் கலந்தாலோசனை செய்வதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். அவ்வாறான கலந்தாலோசனையும் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரான் ஓமானினுடைய முக்கியஸ்தர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். இதில் குறிப்பாக சில நாடுகளின் கப்பல்களுக்கு ஒரு கட்டணம், சேவை கட்டணம் கார்முஸில் அறவிடுவது தொடர்பில் 2 நாடுகளுக்கும் இடையில் கூட ஒரு பரஸ்பர சம்மதம், புரிந்துணர்வு ஏற்பட்டது என்பதை தெரிவித்திருந்தோம். ஆனால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அப்படியான பேச்சுவார்த்தைகளே நடைபெறவில்லை, இவையெல்லாம் பொய்யான விடயங்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் ஈரானினுடைய பிரதிநிதிகளும் ஓமான் பிரதிநிதிகளும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய புகைப்படங்களும் வீடியோ பதிவுகளும் கூட தற்போது வெளியாக இருக்கின்றன. ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் இந்த கார்முஸ் விவகாரம் தொடர்பில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டுள்ளமை அமெரிக்காவுக்கு பேரிடியாக அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் அரக்ஷியினுடைய இந்த அறிவிப்பையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானிலிருந்து வந்திருக்கக்கூடிய 3வது செய்தி. இது செய்தி என்பதற்கு அப்பால் அரபுலக நாடுகளுக்கு ஒரு அறிவிப்பு. நீங்கள் அமெரிக்காவுடனும் மறைமுகமாக இஸ்ரேலுடனும் இராணுவ ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பல உடன்படிக்கைகளை செய்து கொண்டுள்ளீர்கள். ஆனால் அந்த உடன்படிக்கைகள் எவையுமே இந்த இக்கட்டான போர்க்காலத்தில் உங்களை காப்பாற்றவில்லை, உங்களுடைய நாடுகளை பாதுகாக்கவில்லை. எனவே இனிவரும் நாட்களில் ஈரானுடன் இராணுவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பிராந்திய ரீதியாக ஒரு உடன்படிக்கையை நீங்கள் செய்து கொண்டால்
ஈரான் நிச்சயமாக உங்களுக்கு இராணுவ ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் உங்கள் நாடுகள் மீது யாராவது தாக்குதல் நடத்தினாலும் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்கும். ஈரானுடைய இராணுவ திறன்களையும் ஏவுகணை திறன்களையும் நீங்கள் கடந்த 100 நாட்போரில் தெளிவாக அறிந்திருப்பீர்கள் என்ற ஒரு திடீர் செய்தி. அதாவது நேரடியாகவே ஈரான் குறிப்பிடுகின்றார்கள், இனி இந்த அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நம்பிக்கொண்டு நீங்கள் இருக்க வேண்டாம், ஈரானின் பக்கத்தில் நில்லுங்கள். இவ்வளவு காலமும் நீங்கள் அமெரிக்காவை நம்பி அமெரிக்கா எங்களுடைய நிலத்தையும் வளங்களையும் பாதுகாக்கும், ஒருவேளை ஈரான் போன்ற நாடுகள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா எங்களை ஒரு துரும்பு கூட விழாமல் பாதுகாத்து விடும் என்று முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டிருந்தவர்கள் ஈரான் அடித்த அடியில் நிலைகுலைந்து போயிருக்கின்றார்கள். அதில் இன்னொரு உண்மையும் புலப்பட்டிருக்கிறது. இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய குவைத், பஹ்ரைன், எமிரேட்ஸ், கத்தார், சவுதி அரேபியா, இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய இராணுவ தளங்களையே பாதுகாக்க முடியாத அமெரிக்கா இந்த நாடுகளை பாதுகாக்கும் என்றால் அது நிச்சயமாக ஒரு கேலிக்குரிய விடயம்தான். இந்த நேரத்தில் தான் ஈரான் ஒரு தெளிவான சமிக்கையை சரியான நேரத்தில் கொடுக்கின்றார்கள். வாருங்கள், எங்களிடம் ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள், இராணுவ உடன்படிக்கைகளை பகிர்ந்து கொள்வோம், இராணுவ திறன்களை பகிர்ந்து கொள்வோம், பொருளாதார ரீதியிலான உடன்படிக்கையை எட்டி பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம். இந்த அறிவிப்பு ஈரானினுடைய ஒரு நேசக்கரமாக அல்லது ஈரான் அரபுலக நாடுகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை அரபுலக நாடுகளுமே பதறி போயிருக்கின்றார்கள், ஈரான் எப்போது எங்களை தாக்கும் என்று. இந்த நேரத்தில் ஈரானே அவர்களுக்கு கைகளை நீட்டியிருக்கின்றார்கள். இந்த கையை பற்றி கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். இதை அவர்கள் எவ்வளவு தூரம் பயன்படுத்தப் போகின்றார்கள் என்ற கேள்விகளுக்கு நடுவே கத்தாரும் ஓமனும் சவுதி அரேபியாவும் ஏற்கனவே ஈரானுடன் இரகசிய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து விட்டார்கள் என்று அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த 3 நாடுகள் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள். இனி இவர்கள் அமெரிக்காவுடன் இணைந்து நிற்கப் போவதில்லை என்பதை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மறைமுகமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்க பற்றிய இன்னொரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்கா இடையே நடைபெறக்கூடிய பரஸ்பர தாக்குதல்கள் ஒரு மிகப்பெரிய மோதலாக மாறிவிடுமா என்று அனைவரும் அஞ்சிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அவர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். கடந்த 2 நாட்களாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெற்ற இராயதந்திர தொடர்புகளின்படி அடுத்து வரும் 30 நாட்களுக்கு, அதாவது கார்முஸ் நீரிணையில் அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தப் போவதில்லை, எந்த ஒரு மோதல்களிலும் ஈடுபட மாட்டார்கள் என்ற ஒரு உடன்படிக்கையை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். நீங்களும் தாக்குதல் நடத்தக்கூடாது, நாங்களும் நடத்த மாட்டோம் என்ற ரீதியில் இந்த உடன்படிக்கை 2 தரப்புக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வாக ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்து வரும் 30 நாட்களுக்குள் 2 தரப்புக்கும் இடையில் மோதல் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் என்பதுதான் அந்த கருத்தாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அவ்வாறான நிலைமை நீடிக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனெனில் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள், லெபனான் மீது தாக்குதல், காசா மீது தாக்குதல் என ஈரானை கோபப்படுத்தும் வகையில் எவ்வளவு தூரம் இந்த பிரச்சனைகளை தூண்டிவிட முடியுமோ அந்தளவு தூரம் இஸ்ரேல் செயற்பட்டு கொண்டிருந்தாலும் அமெரிக்கா ஈரான் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கடற்படை 5ஆம் பிரிவு தளம் மீது நேற்று முன்தினம் ஈரான் நடத்திய தாக்குதலில் மிக கடுமையான சேதத்தை அந்த தளம் சந்தித்திருப்பதாக அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த 2 மாத காலமாக நடைபெற்ற போரிலும் பஹ்ரைனில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கடற்படை கட்டளை தலைமையகம்தான் மிகப்பெரிய அளவில் ஈரானால் தாக்கப்பட்டது. ஏனெனில் இந்த பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை மையம் என்பது கார்முஸ் நீரிணையாக இருக்கலாம், பாரசீக வளைகுடல், செங்கடல் என அனைத்தையும் ஒரு சேர கண்காணிக்கக்கூடிய ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் அந்த இடம் அமைந்திருக்கின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த இடத்தை தாக்கினால் அமெரிக்காவினுடைய கண்கள் குருடாக்கப்படுவதைப் போல எல்லா கடல்களையும் எல்லா பிராந்தியத்தையும் கண்காணிப்பதற்கு இருக்கக்கூடிய அந்த தலைமையகத்தை குறிவைத்து பல தடவை ஐஆர்ஜிசி தாக்கியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தற்போது நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த தலைமையகத்தினுடைய தகவல் தொடர்பாடல் கோபுரம், ஆயுத கிடங்குகள், எண்ணெய் சேமிப்பு வசதிகள், துணை கட்டடங்கள் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களால் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து தீயை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெடிவிபத்து சம்பவங்கள் ஈரான் தாக்குதலை அடுத்து அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. ஏறக்குறைய 480 மில்லியன்
டாலர்கள் இதை மீண்டும் புனரமைப்பதற்கு செலவு ஏற்படும் என அமெரிக்காவுடைய பென்டகன் மதிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஈரான் நடத்திய தாக்குதலில் மிக மோசமான ஒரு சேதத்தை இந்த தளம் சந்தித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தளத்தை இனி உடனடியாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு தளம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டுள்ளது என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேல் குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சர்வதேச மனித உரிமை குழு வெளியிட்டிருக்கின்றார்கள். மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன சிறார்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 54 குழந்தைகள், அதாவது 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 54 பேரை இஸ்ரேலிய இராணுவம் குண்டுவீச்சில் கிடையாது, விமான குண்டுவீச்சில் கிடையாது, சுட்டு படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை பாலஸ்தீன மனித உரிமை குழுவான பிட்சலம் ஆதாரங்களுடன் வெளியிட்டிருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மேற்கு கரையில், இது காசாவில் கிடையாது, காசாவில் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கில் அதிகரித்திருக்கின்றது. மேற்கு கரையில் மட்டும் 54 குழந்தைகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1967 படுகொலைகளுக்கு பின்னர் குழந்தைகளுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய படுகொலை ஆண்டாக இந்த ஆண்டு பதிவாக இருக்கின்றது. சர்வதேசத்தின் மனித உரிமைகள், சட்டத்திட்டங்கள், விதிகளை மீறி இஸ்ரேல் இந்த படுகொலைகளை தொடர்ச்சியாக நடத்துவதாகவும் இஸ்ரேலை தண்டிப்பதில் ஐநா சபையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் தோல்வியடைந்து விட்டார்கள் என்ற செய்தியையும் அந்த பாலஸ்தீன மனித உரிமை ஆணையம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஐரோப்பா முழுவதும் இதுவரை இல்லாத ஒரு வெப்ப அலை, வரலாறு காணாத வெப்பநிலை உயர்வு காரணமாக மிகப்பெரிய உயிரிழப்பை சந்தித்திருப்பது முழு ஐரோப்பாவுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த 4 தினங்களில் பிரான்சில் மட்டும் 1000க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக பிரான்ஸ் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. வெளியே தெருக்களில் செல்லக்கூடிய முதியவர்கள், குழந்தைகள், நோயாளிகள், வெப்பத்தை தாங்க முடியாதவர்கள், வெப்பநிலை காரணமாக அங்கேயே சுருண்டு விழுந்து மயக்கமடைந்தவர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் நீர்நிலைகளிலும் குளங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய நீர் கிடைக்கக்கூடிய இடங்களெல்லாம் குவிந்து இருப்பதால் அங்கு நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். வேலைத்தலங்களுக்கு செல்ல முடியவில்லை, பாடசாலைகளுக்கு செல்ல முடியவில்லை, கல்லூரிகளுக்கு செல்ல முடியவில்லை. பல ஐரோப்பிய நாடுகள் இந்த வெப்ப அலை காரணமாக ஸ்தம்பித்து போயிருக்கின்றன. நினைத்து பாருங்கள், 72 மணி நேரத்தில் 1000க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பது என்பது சாதாரணமான விடயம் கிடையாது. மிக கடுமையான வெப்பநிலை, ஏறக்குறைய 40 செல்சியஸை எட்டியிருப்பதால் மிக கடினமான ஒரு நிலை. இன்னமும் இந்த வெப்பநிலை அதிகரித்தால் உயிரிழப்புகள் மிக கடுமையான அளவில் பிரான்ஸ், ஜெர்மன், டென்மார்க் போன்ற ஐரோப்பிய நாடுகள் இதுவரை இல்லாத ஒரு வெப்ப உயிரிழப்புகளையும் பேரினத்தையும் சந்திப்பார்கள் என்ற செய்தியை உலக சுகாதார ஸ்தாபனமும் கவலையுடன் தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்ற செய்திகளை பார்க்கலாம். அடுத்து ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லினில் பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய போலீசார் 39.9 பாகை செல்சியஸை வெப்பநிலை எட்டியிருப்பதால் நீர்த்தாரை பீரங்கிகளை கொண்டு மக்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் குளிர்விக்கு நீராவியாக மாற்றியிருப்பதுடன் நீரை பீச்சி அடித்து மக்கள் மேலும் அங்கு வெப்பநிலை அதிகரித்திருக்கும் இடங்கள் மேலும் மக்களை குளிர்மைப்படுத்தக்கூடிய அல்லது வெப்பநிலையை குறைக்கக்கூடிய, வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்ற நிலைதான் பல ஐரோப்பிய நாடுகளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இறுதியாக கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண கடற்பகுதியில் சுற்றுலாக்கு சென்ற பயணிகள் படகொன்று விபத்துக்குள்ளானதில் 6 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். 10 பேர் மொத்தமாக பயணம் செய்திருக்கின்றார்கள். இதில் 4 பேர் வெளிநாட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. சுற்றுலா படகில் சென்றபோது திடீரென படகு விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்து விட்ட சூழ்நிலையில் அவசரகால மீட்பு படையினர் 4 பேரை உயிருடன் மீட்ட சூழ்நிலையில் 6 பேர் கண்டுபிடிக்கப்படவில்லை. 4 மணி நேரத்துக்கு மேலாகியும் 6 பேர் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதால் அவர்களின் நிலை என்ன என்பது ஒரு பதற்றமான சூழ்நிலையாக மாறியிருக்கின்றது. அவர்களை தேடும் பணி வேகமாக நடைபெற்று வருவதாக கனேடிய தீயணைப்பு படை தெரிவித்திருக்கின்றது. அண்மைய சில மாதங்களில், கடந்த 3 மாதங்களில் மட்டும் கனடாவில் சுற்றுலாவுக்காக சென்ற கடல் படகுகள் மூழ்கியதில் 25க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக கனடிய ஊடகங்கள் செய்திகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக உலகரங்கில் பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள்.
மீண்டும் இன்னொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.